நேரம் வர ஆயிட்டது. டாக்டர், உங்களை பார்க்கிறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கிறதுக்கா? யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா? ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு அவங்க சொல்ல சொன்னாங்க. அவங்கள பார்த்தா நீங்க சாக்காவீங்களா, அதனால சீக்கிரம் போய் பாப்பீங்களா? உங்க ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா டாக்டர், அவங்க இப்பதான் வந்தாங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பாருங்க. யாரா இருக்கும்? வேற யாரு? இவங்கள தான் இருக்கும். ரொம்ப வேண்டியவங்கன்னு சொல்லி ஐயோ இன்னைக்கு எந்த ரகலையும் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. கோபம் வருது, ஆனா கோபம் பட முடியல. என்ன பண்ணனு தெரியல. இன்னைக்கு இருக்குது. நான் திட்டல பாத்துக்கிட்டே இருங்க. வந்துகிட்டே இருக்கேன். வார்த்தை மொழி சௌக்கியம் தானா? நலந்தானா நலந்தானா? நீயும் உன் புது பாய் ஃப்ரெண்டும் நலந்தானா? உன் புது பாய் ஃப்ரெண்டோட செம்ம இல்ல செம்ம பொறையில இருக்க போலுக்கு திரும்ப கிடைச்சிருக்குல்ல. செம்ம கிக்காதான் இருக்கும். கிடைக்காதுன்னு நினைச்சது இப்போ கிடைச்சிருக்கு. கிக்கா இல்லாம இருக்குமா? நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும் தெரியுமா? இந்த கிக்கு அப்பமே கிடைச்சிருந்தா இருந்திருக்குமா? அப்புறம் அப்படியே உன்னை குட்டிப்பட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அப்படியே உன்னை சுத்தி சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் இப்படி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கா. இல்ல இருக்க ஆளு கிக்காதான் இருக்க. விடுவானா அவன்? ஏற்கனவே தவம் இருந்தா நீ எப்போ கிடைப்பேன்னு. இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விடுவானா? அவனே ஒரு குரங்கு பைய. அவன் சும்மாவே அவன் விட்டு வைப்பானா? இப்ப என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்க? இரு தேன்மொழி, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. அப்படி உன் பின்னாடியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான்ல. ஆனா நீ கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரி தான் தெரியுமா? இப்படிலாம் நம்மள உருக்கி காதலிக்கிறதுக்கு யாராவது கிடைச்சா அந்த வாழ்க்கை செம்ம கிக்குல்ல. அந்த இடத்துல நீ அதிர்ஷ்டக்காரி தான். என்ன தொக்கடிக்கிறதுல மும்மரமா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான எஃபெக்ட உன்னை காதலிக்கிறதுலயும் கொடுக்கறானா பாத்துக்கைய. அவனே மாதிரி செம நாட்டு கட்ட. இல்ல அவனே மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அவன் என்கிட்ட சவால் விட்டுருக்கான். அவன் என்ன தோக்கடிக்க மாட்டானா. அவன் உசுறு ஒன்ன வச்சு என்ன தோக்கடிப்பானா. அத ஒரு திருப்பு சொன்னா பரவாயில்ல. அவன் வாயில வரதெல்லாம் நீ உசுறு நீ அவன் உசுறுன்னு என்கிட்டயே சொல்றான். என் உசுரை வச்சே நான் உன்னை தோக்கடிப்பேன். என் உசுரடியாவா? அவளை இவ்வளவு நாள் வாழ விடாம பண்ணுனல, உன் கண்ணு முன்னாடியே அவளை எப்படி வாழ வைக்கிற மட்டும் பாரு அப்படின்னு என்கிட்டயே சொல்றான். அவ எவ்வளவு அழுதாலோ அதுக்கு சேர்த்து வச்சு அவளை தாங்கன்னு தாங்கி அப்படியே மொழி வச்சு கொஞ்சண்டி அப்படின்னு சொல்றான். பிள்ளை குட்டியோட ரொம்ப ஹாப்பியா வாழ போறானா. அவன் என்கிட்டயே அவன் கனவை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு அழகான தோட்டத்துல ஓட்டு வீட்டுல அவனும் நீயும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழ போறீங்களாம். இந்த ஊர் உலகத்தெல்லாம் விட்டுட்டு நீ தான் உலகம்னு உன்னை மட்டும் சுத்தி வாழ போறானா. வாழ விட்டுருவாளா இந்த ஆதிரா? வாழ விட்டுருவாளா இந்த ஆதிரா? நீ சொல்லு. நீ வேற எவன் கூட வாழவே எனக்கு பிடிக்காது. இதுல அவன் கூட அவனை எனக்கு பிடிக்காதுதான். அவன் கூட வாழது எனக்கு பிடிக்காதுதான். ஆனா
அவன் எவ்வளவுக்குமே சொந்தமாக கூடாது. அவன் கட்டின பாசம் இருக்கு பாரு, பாசம். அவன் பண்ற காதல் இருக்கு பாரு, அது மேல ஒரு வெறி வரும் பாரு. அப்படி காதல் மொழிய பொழிவான். இவனை எப்படா விட்டு கொடுக்க போறோம்? இவன் பண்ற காதலே எப்பா முடியலையே, பிடிச்சிருமோன்னு எனக்கே தோணும்னா பாத்துக்கையே. அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு காதல நீ வாழ விட்டுருவ? அத திரும்ப சொல்றேன், நீ வேற எவன் கூட வாழ்ந்தாலுமே எனக்கு பிடிக்காது. அவன் கூட வாழத நான் விட்டுறல. மூட்டை முடிச்செல்லாம் கட்டு கிளம்பிடு. இல்ல வச்சுக்க, இந்த ஆதிராக்கு இந்த சைக்கோக்கு யாரையாயிருவேன். பழைய ஆதிரா மாதிரி நினைச்சு கனவு கொண்டுட்டு மெத்தனமா இருந்தால இந்த ஆதிரா எச்சரிச்சாலே நீ எச்சரிக்கையா இருக்கணும்னு அர்த்தம். இந்த ஆதிரா எச்சரிச்சாலே அவன் கொலை நடிக்க போயிருவான். எச்சரிச்சிருக்க அவ்வளவுதான். இவன் எச்சரிச்சோன்னு அப்படியே நான் கொலை நடுங்கி போயிருவேன். நீ சொன்னிய சிங்கம் மாதிரினே, அந்த சிங்கமே என் கூட இருக்கும்போது நான் எதுக்குடி ஓ எச்சரிக்கை கண்டு எச்சரிக்கையா இருக்கணும்? போடி. இங்க பாரு, அந்த சிங்கம் எனக்கு பின்னாடி இல்ல, அந்த சிங்கம் எனக்கு முன்னாடி இருக்குது. சிங்கத்தை முன்னாடி விட்டு நான் நடந்து போறேன். எனக்கு என்ன பயம் இருக்குன்னு நினைக்கிற? இது வரைக்கும் உன்னை எதிர்த்து நிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. எனக்கு என் கரியர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப எனக்கு புரியுது. அவன் எனக்கு புரிய வச்சுட்டான். பேரோட கோழிய புடிங்கி எறிவேன். கொத்துன கோலவரியில ஊசி போட்டு விட்டுவேன். தொலைச்சு நீ யாரடி என்ன வந்து மிரட்டருக்கு? நான் என்ன உன் வீட்ல வேலை பார்த்தனா இல்ல நீ என்ன படிக்க வச்சியா? நீ எவடி என்ன மிரட்டருக்கு? என் வாழ்க்கை நீ தான் தட்டி பறிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சனக்கே. எனக்கு தெரிஞ்ச பாணிலே உன்னெல்லாம் ஊசி போட்டு சாகடிச்சிருக்கணும். கொத்துன கோரவழியில போட்டுருவேன். ஊசி நான் பதறுதா? அது உனக்கு கைவந்த கலை தானே? அந்த 12 வயசு பிள்ளைக்கு நீ என்ன பண்ணனே? இங்க இருக்க யார் வேணாலும் கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் உன்னை காட்டி கொடுக்காம வச்சிருக்கேன். ஏன்னா அத வச்சு நான் ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மருந்து எப்படிடா உனக்கு கிடைச்சதுன்னு. ஏன்னா அப்ப உன்னை விட ஒரு பெரிய சைக்கோ இந்த உலகத்துல இருக்குது. எல்லாரும் உன்னை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு பார்க்காங்க. நான் உனக்கு மேல இருக்கிற அந்த சைக்கோ யாருன்னு கண்டுபிடிக்கிறது நான் மும்முரமா இருக்கேன். அதனால நான் அமைதியா இருந்தேன். அமைதியா இருக்கிறத பார்த்து நான் பயந்து போயிருக்கேன்னு நினைச்சாங்க. பதுங்கிறது பாயதுக்கு தானே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எதையாவது உன்னை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். அதுதான் என் புத்தி. உன்னை பத்தி சில ரகசியங்களை இங்க இருக்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கண்டுபிடிச்சேன். திரும்பவும் சொல்றேன், புலி பொதுங்குதுன்னா பாயதுக்கு. நீ நான் பயந்துட்டேன்னு நினைச்சிட்ட. அதான் நீ பண்ண முட்டாள்தனம். நான் பயந்துட்டேன்னு நினைச்சி நீ ஏன் முன்னாடியே சில விஷயங்களை துணிகரமா பண்ணுன. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பயந்தாங்கொலி. உன்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே நான் பயந்தாங்கொலி தான். பயந்தாங்கொலியால தாண்டி பாய முடியும். பயந்து பொதுங்கி இருந்தா தானே எற வந்து தானா வந்து சிக்கும். எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சிருக்க. ஆனா உன்னால எதுலயுமே பெஸ்டா இருக்க முடியல. ஏன்னா பிறவில உனக்கு மூளை வளர்ச்சி கம்மி. அதனால எப்படியாவது கிடைக்கிறது எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும்னு நீ எதிர்பார்த்த. அதாவது இந்த உலகமே அண்ணாந்து வேடிக்கை பார்க்குற அளவுல இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ எதிர்பார்த்திருக்க. அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற குறைய மறைச்சிடலான்னு உனக்கு ஒரு சின்ன வயசுலயே ஒரு சைக்கோத்தனம். உனக்கு மூளை வளர்ச்சி இல்லாமலாம் இல்ல அப்படி நீ நினைச்சுக்கிட்ட. நீ யோசிச்சு யோசிப்பெல்லாம் படிப்பு
வச்சுக்கயேன், இன்னைக்கு டாப் 1 வந்திருக்கலாம். தாழ் மனப்பான்மை. அதனால உனக்கு வர எல்லாத்தையுமே டாப் 1 வச்சுக்கிட்டு அவங்கள கீழே தள்ளிட்டு நீ மேல வரலான்னு பிளான போட்ட. அப்படிதான் உன் கூட உசுறு குசுரா இருந்தவ. நீ எந்த அளவுக்கு கிளாஸ்ல கூமுட்டியோ அந்த அளவுக்கு அவ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தா. ஆனா உன்னால பார்க்க முடியல. காரணம் உனக்கு தாழ் மனப்பான்மை. அந்த தாழ் மனப்பான்மையே நாளடைவுல உன்னை குட்டி சாத்தானா உருவெடுக்க வச்சது. குட்டி சாத்தானுக்குள்ள வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. கிளாஸ்ல பென்சில், பேனா, அலிரப்பர்னு எல்லாத்தையும் திருட வேண்டியது. அதை யார் பேக்ல அதை போட்டு விட்டுட்டு அவங்கள மாட்டி விட்டு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி நீ கண்டுபிடிச்சு கோமுட்டேன்னு பேர் வாங்கின நீ அறிவாளி, புத்திசாலின்னு பேர் எடுக்கலான்னு நினைச்ச. ஆனா அது கொஞ்ச நாள் தான் நினைச்சது. கூட அந்த உன் ஃப்ரெண்டு காட்டி கொடுத்துட்டா. கரெக்டா? அவ உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா. அது நீ மாட்டிக்கிட்ட. அவ்வளவுதான். ஒரு நாள் செஞ்சா பரவாயில்ல, நீ தினம் தானே அது பண்ற. அப்ப நீ மாட்டிக்கிட்டா உனக்கு அசிங்கம் தானே. அதுதான் அந்த பொண்ணு நினைச்சா. அத நீ புரிஞ்சுக்கல. கிளாஸ் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டான்னு நினைச்ச. முடியல. அதே கிளாஸுக்கு எந்த நாட்டுல இருந்து வந்தா? சவுதியா? இல்லையே. அந்த பையன் எங்க இருந்து வந்தா? பெனிஸ் நகரம். அங்க இருந்து ஒரு பையன் கியூட்டா பப்பி மாதிரி செம கியூட்டா உன் கிளாஸ்ல வந்து சேர்ந்தான். பத்திக்கிச்சிடா கண்ணால கண்டபடி பத்திக்கிச்சிடா. இருடி, நான் இன்னும் முடிக்கல. பத்திக்கிச்சிடா கண்ணால கண்டபடி பத்திக்கிச்சிடா. உனக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிச்சு. அந்த பையன்கிட்ட பேச முயற்சி பண்ணுன. அவன் பேசுறது உனக்கு புரியல, நீ பேசுறது அவனுக்கு புரியல. ஆனா உன்கிட்ட இருந்த ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ணிட்டா. சே, காதலிக்க தப்புன்னு சொல்லுவானா? அவன் மேல கஞ்சோரு தப்புன்னு சொல்லுவானா? எல்லாம் பண்ணுன. ஆனா உனக்கு அறிவில்லைங்கிற தாழ் மனப்பான்மையில அவன்கிட்ட பேச வேண்டியதை நீ கத்துக்கல. உனக்குள்ள பயம். அதை கத்துக்கவே முடியாதுன்னு உனக்கு ஒரு பயம். ஆனா அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு உன் கூட இருந்தவா சாதாரணமா பேசிட்டா. அவங்க 2 பேரும் அழகா ஃப்ரெண்டா இருந்தாங்க. உனக்கு பிடிக்கல. நேரா அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு போய் உங்க பொண்ணு இப்படி பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா, அவன் கூட நைட்டு பார்ட்டிக்கு போறா, அப்படி பண்றா, டெஸ்ட்டுக்கு அடிமையா இருக்கா, அப்படி இப்படின்னு பத்த வச்சுட்டு வந்துட்டேன். அவருக்கு ஒரு புள்ளை பத்தி தெரியாம இருக்குமா? அவருக்கு ஒரு புள்ளை பத்தி நல்லா தெரியும். அந்த பொண்ணு ஆல்ரெடி அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, ஃப்ரெண்டுப்பா வேற நாட்டுல இருந்து வந்திருக்கா, அவங்க டாடி இங்க இன்ஜினியரா வந்திருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்பானா, அதுக்கப்புறம் அவன் போயிருவானான்னு எல்லா விவரத்தையும் அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லியிருக்குமா. ஆனா அந்த டாடி இல்ல, அப்பானாலே நல்லவங்க தானே. ஏதோ புள்ள தெரியாம சொல்லிட்டான்னு அவர் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா உங்க நட்பு அப்படி. அதனால அவர் பெருசா எடுத்துக்கல. அப்படியே வந்த பையனும் ஒரு வருஷத்துல போயிட்டான். என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? பக்கத்துல தான் இருந்தேன். இவ அங்க வந்து நான் பாரு. நான் வரலதான். ஆனா உன் கிரன்ச்சி, உன் லவ் என் கூட தான் ஜார்ஜியால டாக்டருக்கு படிச்சான். ஜான், கரெக்ட்? மூச்சு கம்மியா வாங்க. அவன் தான் உன் குணத்தை பூரா எனக்கு சொன்னான். இந்த கூர்க்கட்ட ஆதிராவுக்கு அவனுக்கு உன் லாங்குவேஜ் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கிறத பூரா நீ அவங்கிட்ட பேசியிருக்க. அவன் அந்த நாட்டுக்கு வரும்போதே அதை கத்துக்கிட்டு தான் வந்திருக்கான். அவன் ஆல்ரெடி படிச்சிருக்கான். ஆனா வெளியில காட்டிக்கல. நீ அவன் மொழி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசியிருக்க. அவன் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை விட்டு ஒதுங்கியிருக்கான். எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நீ கணக்கு போடலாமா? சொல்லு. நீ கத்துக்க முடியலனா அவங்களும் கத்துக்க மாட்டாங்கன்னு நீ எப்படி நினைச்ச? அவன் என்கிட்ட இந்த உலகத்திலே ஒரு பெரிய வெளிய நான் சந்திச்சேன் அப்பா, அதை இப்ப இல்ல எப்பவுமே என் லைஃப்ல மறக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். தற்செயலா நீயும் நானும் எடுத்த போட்டோ என்கிட்ட இருந்தது. அதான் மேரேஜ் ஆல்பம். அத தூக்கி வீசலான்னு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒன்னு அவன் பார்த்தான். தூக்கி வீசிட்டேன். அப்ப அவன் இந்த போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான். வா போட்டோல. அப்பதான் உன்னை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை பத்தி கேட்டான். சொன்னேன். அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த நிலவரமும் தெரியலன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் புது புது வைரஸ்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கிருமி லைட்டா உடம்புல பட்டாலே போதுமா, இல்ல நம்ம உடம்புல செலுத்தினாலே போதுமா. ஆள் இருந்ததுக்கான அடையாளமே
இல்லாம ஆயிருமாமே. அப்பேற்பட்ட ஒண்ணு உன் கையில எப்படி? இப்போ அவன் உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான். உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு இல்ல, அந்த வயசை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இந்த அறிவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருந்தா நீ எதிர்பார்க்கதை விட பெரிய இடத்துக்கு போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டியா ஆதிரா? ரொம்ப நக்கல் பண்ணாத. இப்ப இல்ல, எப்பவுமே என் பின்னாடி யார் இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் சொன்னேன், புலி பதுங்கிறது பாயெடுக்கு தானே. நான் அமைதல இருந்ததே நீ ஏன் என் வாழ்க்கையை கெடுத்தன்னு நான் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தும் நீ என் வாழ்க்கையை நாசமனாக்குன. ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை தான் எல்லாமே. அந்த வாழ்க்கையை எனக்கு நீ தரமட்டமாக்குன. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அதை ஏறெடுத்து கூட நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அடுத்து நீ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிய. அதுக்கு நான் நேசிப்பேன். நான் நேசிப்பேன்டி, நேசிப்பேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்னொருத்தருக்கு வாழ்க்கைன்னா ஒண்ணு எனக்கு இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ போட்டிருக்க பிளானுக்கு நான் வாழணும். காப்பாத்துவேன், காப்பாத்தி ஒன்னா வாழுவேன். ஆமாடி, இனி உலகமே எடுத்தாலும் சரி, நான் அதை விட்டு பின்வாங்க போறது இல்ல. முடிவு பண்ணிட்டேன். இப்ப வரைக்கும் சரியா ஓகே சொல்லவா வேண்டாமா, இல்ல இந்த முடிவு சரியா தப்பான்னு 1000 குழப்பத்தோட வந்த. இனி எந்த சந்தேகமும் இல்ல. நீ சொன்ன மாதிரி அவரை என் பின்னாடியே சுத்த வச்சு ஒட்டுமொத்த காதலியம் வாங்கி அவரு உன்கிட்ட சொன்னாரே அப்படி வாழுவேன்னு அந்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு துரோகம் பண்ணவங்க முன்னாடியும் ஓ முன்னாடியும். அப்ப துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க உட்காந்து யார மாட்டிட்டு இருக்க? இந்த சேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீ யார் எந்திரிச்சிட்டா உனக்கு நல்லது. என்னங்கண்ண கூலி தோண்டி புதைச்சிருவேன். என்ன அவ உட்காந்து பேசிட்டு இருக்கா, நின்று பேசிக்கிட்டு இருக்கா? அவளை அடிச்சு துரத்த வேண்டியதானே? பயமா இருக்கு. நீ பயந்த அதை நான் நம்பணும். ஒண்ணு ஒத்த வாங்கிடுவா. தொடக்கூடாதுன்னு வச்சிருக்க. அவளை முதல்ல சேர்ல நினைச்சு போ சொல்லு. அவட்ட நீ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தா. சரி நான் கிளம்புறேன். ஓடிடுச்சு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கதே. அம்மா கால் வலிக்குதே. இனிதானே நீ ஏன் ஆட்டத்தை பார்க்க போற? கால் வலிக்குதா? ஆமா, இப்பதான் பேஷண்ட பாத்துட்டு வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சு வந்தேன். இவன் எந்திரிச்சிட்டு போகல, அதான் கால் ரொம்ப வலிக்குது. சரி வா போலாம். நடக்க முடியலையே. இவ இப்படிலாம் பண்ணுவாளா? இல்ல, இவ வேற ஏதோ பிளான போட்டிருக்கா. இல்ல, இவ என்னமோ பெருசா கண்டுபிடிச்சிருக்கா. இல்ல சொன்ன. சரி, அப்புறம் நான் இதுக்கப்புறம் ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்க. இல்ல, நிஜமாவே கால் வலிக்கிறது நல்லதுதானே? இல்ல, நிஜமாவே கால் வலி. அதான் சொல்லிட்டேனே, கால் வலிக்கிறது நல்லதுதானே? அப்புறம் எதுக்குங்க? ஆமா இல்ல, நீங்க தப்பா நினைக்க மாட்டேன். அப்ப சரி. அப்படியே கார்ல போலாம். நாம போலாமே. ஆமா. தேன்மொழி, சிவா என்னமோ பிளான் போட்டிருக்கா. சிவா என்னமோ பெருசா எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. இல்ல இல்ல, என்னமோ இருக்குதே. நான் அசால்ட்டா இருக்க மாட்டேன்.
என் புள்ள மானத்தை தொலைக்கவும் இல்ல, யார் மானத்தை வாங்கவும் இல்ல. என் புள்ள வியாபாரத்தை குறைக்கிறதுக்காக போயிருக்கா. அவ சொல்லாம போனது மட்டும் தான் அவ தப்பு. நீ உன் புள்ளைய தலையில கச்சே கொண்டாடு. கால காத்த ஒரு பையனை பார்த்து கையில புடிச்சு கொடுத்தமா, மாமியார்னு பார்க்க மாட்டேன், இவன் கையில புடிச்சு கொடுக்கணுமா? என்னது கிளவியா? உனக்கு அந்த அளவுக்கு துடிச்சலாய் போச்சுல. இதை எத்தனை காலம் சொல்லுவீங்க? இவன் கையில புடிச்சு கொடுக்கணுமா? அதுக்கு தான் என் புள்ள அரும்பாடு பட்டு இந்த காட்டுக்குள்ள வேலைக்கு போயிருக்காளோ? என் புள்ள படிக்கணும் தானே போயிருக்கா? இங்க பாருங்க, என்கிட்ட இருக்க ₹1 காலையில வரைக்கும் நான் என் புள்ளைய படிக்க வைப்பேன். பிச்சை எடுத்தாலும் படிக்க வைப்பேன். என் பிள்ளைக்கு தெரியும் நான் படுற கஷ்டம், என் பிள்ளைக்கு தெரியும். அவ வழி தவறி போக மாட்டா. சின்ன வாட்டி எவன் கையில அது புடிச்சு குடுன்னு சொன்னீங்க, உண்மையை சொல்றேன், இது வரைக்கும் மரியாதை இல்லாம நடத்துறது இல்ல. உங்க புள்ள தருதலையா இருந்தாலும் ஒரு நாள் நான் உங்களை மரியாதை இல்லாம நடத்துறது இல்ல. ஏன் தெரியுமா? அதை பார்த்து வளர்ற என் பிள்ளையும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. ஒரு தருதலைக்கு வாக்கப்பட்டு நான் சிரஞ்ச மாதிரி என் புள்ள சிரஞ்சிட கூடாது. அதனாலதான் அத்தனை கஷ்டத்தை எனக்குள்ள வச்சுட்டு என் புள்ள முன்னாடி நான் கௌரவமா வாழ நினைச்சேன். என்ன பார்த்தனே என் புள்ள வளருவா. அதனாலதான் பண்போடும் மரியாதையோட நான் நடந்துக்கிட்டேன். சிவங்க நேர் புடிச்சு கொடுத்துட்டு என் புள்ள காலத்துக்கு கஷ்டப்படணும்ல. போதும், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. நான் தள்ளு வண்டி தள்ளி தள்ளி என் நெஞ்சு முட்டி போச்சுடே. என் புள்ளை அதே ஏசி ரூம்ல காலுக்கு மேல கால் போட்டு உட்காரணும். நீங்க வளர்த்த தமிழ கவையும் இப்படிதான் கொடுமைப்படுத்தி எவங்க எல்லாம் பிடிச்சு கொடுத்தீங்க. என்ன ஆச்சுதே? அவன் ஒன்னா நம்ம தருதல இருந்தாலும் பரவாயில்ல, கிரிமினல் சைக்கோ. அவங்க கிட்ட பிள்ளை பிடிச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுதே? ஏதோ ஒரு புண்ணியவதினால அவங்க கத்துக்கிட்ட தொழில அவங்களுக்கு கை கொடுத்தது. உங்க பிள்ளை தூக்கி விடுறதுக்கு ஒரு புண்ணியவதி வந்தாங்க. அப்படி எல்லாருக்கும் அமைன்னு சொல்ல முடியாது. அவரவர் கை தான் உதவி, தன் கையே தனக்கு உதவி. என் பிள்ளை நல்லா படிச்சு அவ கையில ஒரு உத்தியோகம் இருந்தா அவளுக்கு உதவி. அதுதான் அவளுக்கு பாதுகாப்பு, அதுதான் அவ எதிர்காலம். என் பிள்ளை எதிர்காலத்தை என் கையால நாசமாக்க பாக்குறீங்களா? அவ படிப்பா, அத சொல்றேனே, என்னதான் அவமானம் வரட்டும் எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். என்ன கண்ணுக்கு லட்சமா என் பிள்ளை நான் அனுப்புதேன், கண்டிப்பா பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். இல்ல எவளாவது ஒருத்தி வேண்டதால பாப்பான்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் பயந்து என் பிள்ளை அனுப்பாம இருக்க முடியாது. இன்னும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் என் பிள்ளை கூட இருப்பேன். நான் பார்க்காத அசிங்கத்தை அவமானத்தையும் பிள்ளை பண்றலையே, வெளியில போனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். உங்க புள்ள தரதுல ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க எல்லாரும் என்ன பாக்குற பார்வை இருக்கு பாருங்க, தினம் நெருப்பு மேல நின்ன மாதிரி. உங்க புள்ள தரதுல ஒரே ஒரு காரணத்துக்காக போறணும் இத பாக்குற பார்வை. கெட்டவ சரியா இருந்தா பாக்குற பார்வை எதுக்கு தப்பா போக போதே? கட்டினவளுக்கு கட்டினவன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு தானே கட்டிக்கிட்டு வரான். அவனே 10 பேரை தினமும் கடைக்கு கூட்டிட்டு வரான். கூட வர தருதலி அவனே மதன தருதலையா இருப்பான்வே. அது கூட தெரியாத தருதலையா இருக்குது உங்க புள்ள. ஒவ்வொரு நாளும் வெளியில நான் போயிட்டு வரும்போது நெருப்பு மேல நின்னுட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் நான் படுற வேதனை தீ குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அந்த படுத்த நிம்மதியான தூக்கம் வருதா? அவன் பார்த்த பார்வை நெருப்பாலே கொண்ட மாதிரி. 10 நேரம் குளிச்சாலும் அந்த நினைவு போக மாட்டேங்குது. அத்தனையும் தாண்டி நான் உழைக்கிறேன்னா என் பிள்ளைக்காக. அவ என்ன மாதிரி கஷ்டப்பட்ட கூடாது. உயர்ந்த போஸ்ட்ல இருக்கணும், கௌரவமான போஸ்டிங்ல இருக்கணும். அவளை பார்த்து 4 பேர் பயப்படணும். அவளை ஏன் எடுத்து பார்க்க கூடாது. அதுக்காகத்தான் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை பற்ற கூடாதுன்னு தான் படிக்க வச்சிட்டு இருக்கேன். ஏதோ கெட்டி கொடுக்கணும்னு சொல்லல உங்க பிள்ளையால வெளியில என்ன பேசுறேன்? ஏலே, இந்த வீட்டுல ஆம்பளை சரியில்ல, நம்ம என்ன பண்ணாலும் தட்டி கேட்க ஒரு நாதி வராதுன்னு ஏன் காது பட பேசுறானுங்க. அதுலயே ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ஏலே அவ காலேஜ் படிக்க மேல கை வச்சிடாத பெரிய பிரச்சனை ஆகணும். அந்த ஒத்த வார்த்தை தான் என் பிள்ளை இன்னும் வரைக்கும் நின்று படிக்க வைக்க எனக்கு தோணுது. பாத்தீங்களா படிப்புக்கு இருக்க பவரை? பாத்தீங்களா படிக்கிற பிள்ளைய தொட்டா பிரச்சனை ஆயிருமா? அப்பேற்பட்ட படிப்பை எடுத்துட்டு எவங்க எதை பிடிச்சு கொடுக்கணும்? மாமியாருன்னு பார்க்க மாட்டேன். வரும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். என் பிள்ளை எந்த தப்பு பண்ணல. தெருவே நாரி கிடக்குது. உன் பிள்ளை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கானே, பரவாயில்ல. எவளும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் கஷ்டப்படும் போது, நான் அவமானப்படும் போது எவளும் வந்து நிக்கல. எவளுக்காக நான் பயப்படணும் அவசியம் இல்ல. ஆனா நான் தலை நிமிர்ந்து நடக்கணுமே. உங்க பிள்ளை ராணி செஞ்சதை விட என் பிள்ளை எந்த தப்பு பண்ணல. எவ்வளவு தைரியம் நீ என் பிள்ளைய குறை சொல்லுவ? கெட்டின புருஷன் பிள்ளையில விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு சுகபோக வாழ்க்கைக்கு ஓடி போனவதானே? அக்கா புருஷன் மேலே ஆசைப்பட்டவன அடைஞ்ச தீர்வன அடையவதானே? உங்களுக்கு எல்லாம் படிப்பு பத்தி என்ன தெரியும்? முத உங்க பிள்ளைய கண்டிஷன் பண்ணி வளர்க்க பாருங்க. அன்னைக்கிலியமா சவாஸ், ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்ணும் இப்படித்தான் இருக்கணும். நம்ம பிள்ளைய நாம தான் நம்பணும். உன் பிள்ளை நீ உறுதியா நம்புன பாரு, உன் பிள்ளை நிச்சயமா உயர்ந்த இடத்துக்கு வருவா. பிள்ளைங்க எதிர்பார்க்கறதே நம்மள முழுசா அவங்க நம்புறாங்களான்னு தான். பெத்தவங்க நம்மள முழுசா நம்புறாங்களான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. பிள்ளைங்க அந்தந்த வயசுல எல்லா தப்பு பண்ணுவாங்க. ஆனா அவங்கள நம்ம முழுசா நம்புறோம்னு தெரிஞ்சா செஞ்ச தப்புல இருந்து அவங்களே வெளியில வருவாங்க. அவங்க எதிர்பார்க்கறத நாம செஞ்சா அவங்க எந்த வழி தவறியும் போக மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பெருசா எதையும் எதிர்பார்க்க தெரியாது. பெத்தவங்க நம்ம கிட்ட காட்டுற அன்பு, அவங்கள நம்ம நம்புற விதம், இத மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த வயசுல அவங்களுக்கு அது மட்டும் போதும். நாம கொடுக்கறத கொடுத்தா அவங்க சரியான பாதையில வருவாங்க. ஒரு சிறந்த தாய்க்கு உதாரணம் நீதான். எந்த சூழ்நிலையும் உன் பிள்ளைய நீ நம்புனா பாரு, உன் பிள்ளை மேல எந்த தப்பும் இல்ல. நீ படுற கஷ்டத்தை உன் பிள்ளையால பார்க்க முடியல. உன்கிட்ட சொல்லிட்டு போல நீ வேலைக்கு விட மாட்டேன்னு சொல்லாம வந்து சேர்ந்தா, அதுதான் அவ செஞ்ச தப்பு. அதுவும் உன் பாரத்தை குறைக்கணும்னு அந்த பிள்ளை வேலைக்கு வந்தது.
இந்த விஷயத்தை என் பேரங்க வீட்டுல வந்து சொல்லிட்டானுங்க. தொரசலியத்த பொண்ணு எங்க கிட்ட தான் வேலை பார்க்க பாட்டின்னு முதைய என்கிட்ட வந்து சொல்லிட்டானுங்க. யாரு அம்மா இப்பெல்லாம் பண்ணனது? தெருக்காரங்க காது பூக்கு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஊருன்னா அப்படித்தான் பேசும். அவங்க வாயில ஒரு காலமும் அடைக்க முடியாது. அவங்க வாயை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், நாம தோத்து போயிருவோம். நாம ஜெயிக்க வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது. அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்காத. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு அவமானப்படுத்துவாங்க, நாளைக்கு உன் புள்ள வளர்ந்துனா இந்த பத்தியா எனக்கு அப்பமே தெரியும், இந்த புள்ள இப்படி வரும்னு எனக்கு அப்பமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுற மக்களுக்காக நீ அவன் மனசை கஷ்டப்படுத்துற? ஒரு நிலையில ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். இப்படி நிலையில்லாத மனுஷனுக்காக நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிறத? இன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்துவான், அதே உன்கிட்ட நாளைக்கு காசு பணம் வந்தா உன் காலடியில வந்து விழுவான். இப்பேற்பட்ட மானகட்ட மனுஷங்களுக்காக நீ ஒன்ன வத்திக்கிறத? இந்த மனுஷங்களை ஒரு போதும் நம்பாத. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், மனுஷனை நம்பாத. மனுஷனை நேசி, ஆனா எவனையும் நம்பாத. நாக்கு நரம்பு கிடையாது. அவன் எப்படி வேணாலும் வளைஞ்சு வளைஞ்சு பேசுவான். அப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசுற நாக்குல நரம்பு இல்லாத மனுஷனுக்காக உன்னை நீ வருத்திக்க வேண்டாம். அப்படிப்பட்ட மனுஷனுக்காக நாம நம்ம சந்தோஷம் வாழ்க்கை எதையும் இழக்க கூடாது. அதான் சொன்னே, நீ கீழே கிடந்தா உன்னை தூட்டுவான், அட்வைஸுங்க பேர்ல உன்னை கொல்லுவான். அதை நீ மேல வந்து பார்த்தனா துண்டை இடுப்புல கட்டிட்டு உன்கிட்ட கை கட்டி நிப்பான். இவ்வளவுதான் மனுஷன். இந்த மனுஷங்களுக்காக நம்ம மாத்திக்க கூடாது. நம்ம வாழ்க்கையை மாத்திக்க கூடாது. நம்ம லட்சியத்தை மாத்திக்க கூடாது. நமக்கு சரின்னு பட்டதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். வீட்டை தாண்டினாலே பல கேலி பேச்சுகளுக்கு அவமானங்களுக்கு ஆளாகணும்னு தெரிஞ்சுதான் போறோம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பொண்ணு படி தாண்டினாலே 1000 விமர்சனங்களை தாங்கித்தான் ஆகணும். அப்படி தாங்கிக்க முடியாதவா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எல்லா தடைகளையும் தாண்டி மேல வாங்க. இவ பொண்ணு தானே பெற்றிருக்கான்னு கேவலமா பேச அதே வாய்தான் அவளை நல்ல இடத்துல இல்ல நல்ல உத்தியோகத்துல இருக்கும் போது அவளுக்கு என்ன பொண்ணை பெற்றிருக்கான்னு அதே வாய்தான் மாத்தி பேசும். பாரு, வழக்கம் போல உன் பொண்ணை தைரியமா காலேஜுக்கு அனுப்பு. அவ படிப்புக்கான செலவை என் ட்ரஸ்ட் ஏத்துக்கணும். அம்மா வேண்டாம், அவ படிச்சு முடிச்சு ஒரு 4 பிள்ளைங்களை அவ படிக்க வைக்கட்டும். அதுதான் எனக்கு திருப்பி செலுத்துற கடனே. நான் கடனா தான் கொடுக்குறேன். அவ நல்லா படிக்கட்டும். இன்னும் என்னென்ன படிப்பு படிக்க நினைக்கிறாளோ அத்தனையும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவளால முடிஞ்ச அளவுக்கு அவ உதவி பண்ணட்டும். இவ தேவைகளை கொடுக்குற துணி வரைக்கும் என் ட்ரஸ்ட் பொறுப்பெடுத்துக்கணும். சந்தோஷமா பிள்ளைய படிக்க அனுப்பு. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். உன் மருமக பேசினதை கேட்டேன். என் புள்ள முன்னாடி உங்களை மரியாதை அளவு பேசினா அதை பார்த்து வளர்ற என் புள்ளையும் தருதலையா வளர்ந்துருவானுதான். உங்க மேல 1000 கோபங்கள் இருந்தாலும் நான் வெளியில காட்டிக்காம நான் பயபக்தியா நடக்கிற மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னு சொன்னான். அதுல இருந்து புரியல அவ பிள்ளைய எந்த அளவுக்கு கண்ணியமா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கானே. அவ எந்த அளவுக்கு இந்த உலகத்தால அவமானங்களையும் நிந்தனைகளையும் சுமந்திருப்பான்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டாம். புள்ள பெத்தா மட்டும் போதாதே, அதை சரியான பாதையில வளர்க்கணும். நீங்க தருதலைய பிள்ளைய வளர்த்தீங்க, அதனால அத்தனை கசத்தையும் அவனை நம்பி வந்தவதான் சுமந்திருக்கா. அவளுக்கு கோயில் கட்ட வேண்டாம், அவளை ஒரு சக மனசியா பாருங்க. உன் புள்ள தாலி கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக கண்டவன் அவளை தீண்டி பார்த்திருக்கான். உங்க புள்ள சரியா இருந்திருந்தா அவ இன்னைக்கு வெளியில போய் நின்றுக்கணும் அவசியம் இருந்திருக்காதே. கண்டவன் பார்வை அவன் மேல விழுந்திருக்காதே. சொன்னா படுத்தா கூட தூக்க வர மாட்டேங்குது, நெருப்புல குளிச்ச மாதிரி இருக்குன்னா அப்ப எத்தனுடைய பார்வைக்கு அவ ஆளா இருக்கணும். ஒரு பொண்ணை தொடுறது மட்டும் பாவம் இல்லை, அவளை இச்சோட பாக்குறதும் பாவம் தான். தொட்டுதான் ஒரு பொண்ணை காயப்படுத்தணும்னு இல்லை, பார்வையில கூட ஒரு பொண்ணை காயப்படுத்த முடியும். பார்வையில இன்னைக்கு பல பேர் அவளை காயப்படுத்தி வச்சிருக்கானுங்க. யாரால? நீங்க பெத்த பிள்ளையால. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளங்க. எல்லா பிள்ளைகளும் வழி தவறி போகும்னு சொல்ல முடியாது. வழி தவறி போனா கூட நம்ம வளர்க்குற வளர்ப்பு அந்த பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தும். அதுக்கு முன்னுதாரணமா நாம இருக்கணும். நாம கத்தி பேசினா நம்ம பிள்ளையும் கத்தி பேசும். நாம கத்தி எடுத்தா நம்ம பிள்ளையும் கத்தி எடுக்கும். நாம கெட்ட வார்த்தை பேசினா நம்ம பிள்ளையும் கெட்ட வார்த்தை பேசும். பிள்ளைங்க வெளியில இருந்து கத்துட்டு வரது 2வது பட்சம். கத்துக்கிட்டது நம்ம கிட்ட இருந்துதான். நீங்க 24 தெருல உட்காந்து மத்தவங்களை பத்தி கோல் முட்டினீங்கன்னா உங்களை பார்த்து வளர்ற புள்ள அதே தான் நாளைக்கு பண்ணும். நீங்க மத்த குடும்பத்தை கெடுத்தா கடவுள் உங்க குடும்பத்தை கெடுப்பாரு. மத்தவங்க குடும்பம் நாசமனாகணும் போன நீங்க நினைச்சு பண்ணுனா கடவுள் உங்க குடும்பத்தை தான் நாசமனாக்குவாரு. எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும். நம்ம புள்ள எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த வீட்டு புள்ளையும் நல்லா இருக்கணும்னு அவங்க தாய் தகப்பனும் நினைப்பாங்கன்னு முத நினைக்கணும். நாம பெத்த புள்ள நல்லா இருக்கணும், ஆனா அடுத்தவங்க பெத்த புள்ள நாசமனா போகும் நினைச்சா முத நாசமனா போறது நம்ம வீட்டு புள்ள தான் போகும். அடுத்த வீட்டு புள்ள தருதலையா போகட்டும் நினைச்சா முத நம்ம புள்ள தருதலையா போகும். அவன் புள்ளைய அவன் பாத்துக்கிடுவான். நம்ம புள்ளைய நம்ம சரியா வளர்ப்போம் நினைச்சாலே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மத்த புள்ளைய கவனிக்கிற நேரத்துல உங்க புள்ளைய கவனிச்சிருந்தா உங்க புள்ள தருதலையா வந்து நின்றுக்க மாட்டான். அவனை நம்பி வந்தவா கண்ணீர் வச்சிருக்க மாட்டான். இந்த கண்ணீர் இப்ப இல்ல, 7 தலைமுறை ஆனாலும் உங்க குடும்ப சாபத்திலிருந்து விலகவே விலகாது. நம்ம வீட்டுக்கு வாழ வர பொண்ணு என்னைக்குமே கண்ணீர் சிந்த கூடாது. அவ கண்ணில இருந்து ஆழ்ந்த கண்ணீர் தான் வரணுமே தவிர நெஞ்சு குபிட்டி வேதனை நிமித்தம் வரக்கூடாது. ஒரு வீட்டுல எந்த பொண்ணு மகிழ்ச்சியா இருக்காலும் அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமா இருக்கும். அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. சொந்தம் பந்தம் சொந்த ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பிள்ளைக்காக வந்திருக்கா. உன் பிள்ளைக்காக வந்து அவ உசுரை கொடுத்து உனக்கு வாய்ஸை உருவாக்கி தன்னையே அர்ப்பணிச்சு உன் குடும்பத்துக்காக காலத்துக்கும் அந்த ஊரை விட்டு இனி இந்த ஊர் தான் நிரந்தரனே. அப்படி வாழ வந்த பொண்ணை நீங்க சந்தோஷமா வாழ வைக்கிட்டாலும் பரவாயில்ல, அவ கண்ணி சிந்தாமலாக பாத்துக்கிடுங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க தியாகத்தெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. அது தியாகம், பெரிய தியாகம். அதை முத புரிஞ்சுக்கோங்க. சொந்த மண்ணு சொந்த தாய் தகப்ப கூட பிறந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பிள்ளைய கரம் பிடிச்ச அடுத்த நொடியா அத்தனை உறவு அவளுக்கு இல்லாம போகும். அந்த தாய் தகப்பம் கூட 2வது பட்சமா மாறும். அப்புறம் உன் வீட்டுல ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுல போய் நின்னா கூட அந்த குடும்பம் இவ்வளவு ஏத்துக்கிடாது. அவங்க பார்வை பொறுத்த வரைக்கும் அவ உங்க வீட்டு பிள்ளை ஆயிருவா. நீங்க என்னன்னா அவ வீட்டு பிள்ளைன்னு அங்க வரட்டுவீங்க, அவங்க உங்க வீட்டு பிள்ளை இங்க வரட்டு
பந்தாடப்படுறது இந்த பிள்ளைங்க தான். பாவம் அந்த பிள்ளைங்களை பந்தாடுறீங்க. அந்த பிள்ளைங்க தெரியாம ஏதோ செய்த தப்பு கூட பெருசா எடுத்துக்கிடாதீங்க. எல்லாத்தையும் இழந்துதான் உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். வரும்போதே எதுவுமே கத்துட்டு வரல. இளவரசியா வளர்க்கப்பட்டுதான் உங்க வீட்டுக்கு அடிமையா வர. கொடுமைப்படுத்தாதீங்க. சரி, இனி அது உன் மருமகளை சந்தோஷமா பாத்துக்க. அவளுக்கு துணையா இரு. 4 பேர் நின்னு பாக்குறான்னா துணை இல்லாதனாலதான். நீ ஒருத்தி போதுமே. அவ பக்கத்துல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. பையன் சரியில்லை, அதை இனி மாத்திக்க முடியாது. அவன் மாறினாலும் இனி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வாழ வேண்டிய வயசுல வாழ விடல. அந்த பிள்ளைங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய வயசுல சந்தோஷமா பாத்துக்கல. இனி காலம் போன காலத்துல அவனை பாத்துக்கிறதுக்கே அவன் திரும்பி வருவானா? தேவையில்லை. நீங்க பாரு, உன்னை இது வரைக்கும் அந்த தருதலைக்கு அம்மானு கூட பார்க்காம உன்னை கண்ணியமா மரியாதையா தான் நடத்திருக்கா. அதுக்காவது அவளுக்கு உறுதுணையா இரு. எவன் வருவான்னு பாத்துக்கலாம். நீ பக்கப்பலமா நின்னா எவன் வர போறான்? தப்புதான். அவ சொல்லும் போதா வலி புரியுது. அந்த வழியை எல்லா பெண்களுமே கடந்துதான் வந்திருப்போம். அதை நாமளே புரிஞ்சுக்கலனா மத்த யாரு புரிஞ்சுக்குவா? இந்த வழியை கடந்து வராத எந்த பொண்ணுமே இருக்க முடியாது. புரிஞ்சுக்க வேண்டிய நாம தான் ஒருத்தர் கொத்த புரிஞ்சு அனுநியமா, ஒருத்தர் கொத்த ஒற்றுமையா ஒரு பொண்ணுக்கு ஒண்ணுனா அவளவே தட்டி கேட்கணும். நாமளே கேட்கலனா அவளுக்காக இந்த உலகத்துல யார் வாதாடுவா? பக்கத்துல ஏதாவது நடக்குனா தட்டி கேளுங்க. அந்த பொண்ணுக்கு அநியாயம் இருந்தா எவனா சீண்டுனா தட்டி கேளுங்க. பயந்து ஒதுங்கி போகாதீங்க. உன் மருமக பக்கத்துல நீ நின்றா அவளை எவன் திருண்ட போறான் சொல்லி? அவ ஏன் தின தின நெருப்புல குளிக்கணும் சொல்லி? அவ வாழல, இனியாவது வாழட்டும், விடு. தப்புதானே கிளியப்பா. நானே இவளை தினமும் காலேஜுக்கு கூட்டு போயிட்டு வரேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அவங்களை எப்படி பாதுகாக்கணும்னு நல்லாவே தெரியும். 4 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ள போய் வேலை பார்த்துட்டு போனவளுக்கு தனியா போயிட்டு வர தெரியாது. அது சொல்லிச்சு. நல்லா வளர்ந்துட்டு வரான்னு யாரோ பண்ண சொல்லிச்சு. படிச்சு மேல வந்துருவாளோங்கிற பயத்துல யாரோ பண்ண வேலை. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவ பொழைச்சுக்குவா. அவ தைரியசாலி, பொழைச்சுக்குவா. அவளை நாம அசிங்கப்படுத்தாம இருந்தா போதும். அவளுக்கு தைரியம் தானா வரும். நம்ம வீட்டுல உள்ளவங்க அசிங்கப்படுத்தாம இருந்தாலே போதும். உன நீ படிச்சது போதும், இனி வீட்லயே இரு, வேலைக்கு போனா கல்யாணம் பண்ணி வைக்க. இந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க. இதுக்கு பயந்தே பிள்ளைங்க வெளியில நடக்கிற விஷயத்த வீட்டை சொல்றதே கிடையாது. எங்க அவசரமா நமக்கு கேன்சல் பண்ணி வச்சிருவாங்களோ, அவசரமா நம்ம வேலை விட்டு நீக்கிடுவாங்களோ, நம்ம படிக்க அனுப்ப மாட்டாங்கன்னு பயந்தே பிள்ளைங்க வீட்டுல வந்து சொல்றதே கிடையாது. தயவு செஞ்சு அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கு வெளியில பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா வரும். அதை தைரியமா உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நீங்க முத இருங்க. வயசான நமக்கு வெளியில போனா பிரச்சனை வரும்போது ஒரு கன்னி பொண்ணு வெளியில போனா பிரச்சனை வராதா? இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன். பிள்ளைங்களுக்கு வெளியில பிரச்சனை வரும், கண்டிப்பா வரும். அத உங்ககிட்ட சொன்னா நீங்க அந்த பிள்ளைக்கு பக்க பலமா இருங்க. தானா தைரியமா நின்னு போராடுவா. சரி, இவளுக்கு கொஞ்ச நாள் எங்க வீட்டு அனுப்பு. அவ தமிழை கூட்டு வர சொன்னா. அம்மா பயப்பட வேண்டாம். என் பேர பிள்ளைல ஏறத்து கூட பார்க்க மாட்டானுங்க. அதுக்கு சொல்ல வரல. உங்களுக்கு ஏதாவது சிரமம்? தமிழ் கொஞ்ச நாள் வச்சு பாக்கேன்னு சொன்னா. கொஞ்ச நாள் அவளுக்கு மனசு நல்லா இருக்கும். இங்க இருந்து காலேஜ் போயிட்டு வரட்டும். அவளை நான் கூட்டு போறேன். இம்மா வா. போயிட்டு வாமா. ஏமா தமிழே, ஏமா தமிழே. என்னடா டூட்டி முடிஞ்சு சீக்கிரம் அந்த மாதிரி இருக்குது? அம்மா, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். நான் கொடுத்த டைவர்ஸை மாத்தி வாங்கலான்னு இருக்கேன். என்ன சொன்ன? எனக்கு சரியா புரியல. நான் கொடுத்த டைவர்ஸை திருப்பி வாங்கலான்னு இருக்கேன். ஏன் அவ ஏன் மனைவி தானே, காலேஜ் தானே, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதானே. நான் டைவர்ஸை மாத்தி வாங்கலான்னு இருக்கேன். அம்மா தொலைச்சு நம்பி வந்தால ஈஸியா கை விட்டுட்டு இஷ்டத்துக்கு கூப்பிடுவீரா? தொலைச்சு இந்த அன்னைக்கிளியாட்டி எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாத? உசுரோட இருக்க மாட்டேன். கொடி தோண்டி புதைச்சிருவேன் ரஸ்கல். 1000 வாட்டி படிச்சு சொன்னேன். புருஷ முன்னாடி சண்டை வெளி சவத்துக்குள்ள தான் இருக்கணும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். பேப்பர் நியூஸ் பேப்பர் வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப அவளை கூட வாழ போயா? அசிங்கமா இல்ல? ஊரே அவளை அசிங்கப்படுத்தி வச்சுட்டு என்னடா? ஏன் என்ன புதுசு பண்ணிட்டு சண்டை நடக்கல? எங்களுக்கு நான் புதுசா நடந்துச்சு. சண்டை நடக்கலாம், அடித்தடி கூட நடக்கலாம். உன டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வரக்கூடாது. எப்போ அவ உனக்கு சொந்த இல்லைன்னு கோர்ட்டு மூலமா தீர்ப்பு வந்துதா, உனக்கும் அவளுக்கும் இனி எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. ஓ, உங்க பிளான் எனக்கு தெரிஞ்சுது. உங்க ஆசை மகன், செல்ல மகன். தொலைச்சிருவன். அவ ஏன் மனைவி, நான் பாத்துக்கிடுவேன். கக்கிட்டோம்னா கக்குனதுதான். மோந்து பார்த்தோம் நாத்தம் நடக்கும். அம்மா, என் புள்ளைய இருக்கணும்னா ஒழுங்கா இரு. உனக்கு கல்யாணம் தானே வேணும்? பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கேன். ஆனா தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்த உனக்கெல்லாம் இருக்கிற பொண்டாட்டி எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன்னு தாண்டா கரம் பிடிச்ச. வாழ்விலும் தாழ்விலும் துயரத்திலும் துக்கத்திலும் கைவிட மாட்டேன். மரணத்தை தவிர நம்ம ரெண்டத்தையும் வேற எதாலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் பண்ணி தானடா கல்யாணம் பண்ணுன. இந்த மரணமான அவங்களை பிரிச்சதே சொல்லு. மரணம் அவங்களை பிரிச்சதா? கொழுப்பு, திமரு, ஆணவம், அகம்பாவம். கல்யாணம் பொண்டாட்டி. நான் என் பொண்டாட்டி கூட சரியில்லை, உங்களுக்கு என்னமா? ஏன் நீங்க தனியா இருக்கீங்க? இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாரு, எல்லாத்தையும் மறந்து அவளா வாழ்ந்துகிட்டு இருக்கா. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. அவளை வாழ விடாம சாக விடாம நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. அவ மனசுல இப்ப நீ இல்லவே இல்ல. வேண்டாத வேலை இதை பார்த்துட்டு போயிடாத. எப்போ ஒரு புனிதமான உறவு முறிஞ்சு போச்சோ அதுக்கப்புறம் அங்க பாசமும் வராது, எதுவும் வராது.
இப்போ நீ பொறாமையில வந்திருக்க. ஒருவேளை நமக்கு சொந்தமானதை எவனாவது வச்சு வாழ்ந்துருவானுங்கிற பொறாமையில வந்திருக்க. இப்பவும் நீ அவ உங்களை சேர்ந்தானா நீ அவளை வாழ வைக்க மாட்டேன். சந்தேகப்பட்டு அவளை சாகடிச்சிருவேன். அதையும் மீறி சந்தோஷமா வாழ நினைச்சாலும் வாழ முடியாது. அவன் நேசிச்சானே, அவ நேசிச்சுட்டாளே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியை உன்னை சாகடிச்சிரும். சொன்னா கேளு, மறுபடி தப்பு பண்ணாத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது வரைக்கும் எச்சரிச்சேன், இனி கொண்டா போட்டுருவேன். எப்ப மாதிரி என் பேச்ச நீ கேட்க என்ன? படிச்சுட்டா எல்லாரும் வந்துடாது. கொஞ்சம் புத்தியும் வேணும், கொஞ்சம் அனுபவமும் வேணும். நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் ஆணத்துல ஆடுன காலுக்கில போட்டு மிதிச்சிருவேன். ரஸ்கல், எவ்வளவு சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருன்னு. டைவர்ஸ் கொடுத்து சந்தோஷத்துல ஆடுன, அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு நினைச்சதே. கெட்டவள ஊரே அசிங்கப்படுத்துச்சு. உன்னை நம்பி வந்தால நீயே அசிங்கப்படுத்தின, அவளை கரப்படுத்தினா கூட சேர்ந்து வளர்ப்புற, அவளை கட்டி அணைக்க போற, அப்படிதானே? அசிங்கமா இல்ல? அப்பா உங்களை அசிங்கப்படுத்தவே இல்லையா? ஏன் நீங்க அப்பா கூட சேர்ந்து வரல? என் புருஷன் என்னைக்குமே டைவர்ஸ்ங்க வார்த்தைக்கு போகவே இல்லடா. பிரிஞ்சிருந்தாலும் இந்த அன்னக்கிளி செல்வம் பொண்டாட்டியா தாண்டா வாழ்ந்தா. உங்க அப்பா பிரிஞ்சிருந்தாலும் இந்த அன்னக்கிளிக்கு புருஷனா தாண்டா வாழ்ந்துட்டு இருந்தாரு. டைவர்ஸ்ங்க வார்த்தை எங்க வாயில இருந்து வரவே இல்ல. பிரிஞ்சிருந்தோம், மனஸ்தாபம், கோபம், எரிச்சல், ஈகோ, ஆணவம். ஆனா பிரிவுங்கிற வார்த்தை எங்களுக்குள்ள வரல, டைவர்ஸ்ங்க வார்த்தை எங்களுக்குள்ள வரல. குறைஞ்சது ஒரு வருஷமாவது நீ வாழ்ந்தியாடா? ஒரு புரிதல் உங்களுக்குள்ள இருந்ததாடா? ஒரு கணவன் மணிக்குள்ள புரிதல் வரதுக்கு குறைஞ்சது 7 வருஷமாவது ஆகும். 8வது வருஷத்துல இருந்து தாண்டா கொஞ்சமே புரிதல் வரும். புரிஞ்சுக்க முன்னாடி புரிஞ்சுட்ட, கண்டவன் கூட இணைச்சு வச்சு பேசுன, இப்ப அவளை கட்டி எனக்கு ஆசைப்படுறேன். கொன்னு போட்டுருவேன். கரப்படுத்திட்டு சேர்ந்து வாழ போறானா? தப்பு எவ செஞ்சாலும் இந்த அன்னைக்கு தட்டி கேப்பா. அது புள்ளையா இருந்தாலும் சரி. அப்போ உங்க பொண்ணு தரப்புல செய்யறது மட்டும் சரியா? அவ சரியாதாட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் கூட உன்னை கம்பல் பண்ண தொலைச்சு. அவ கெட்டா சரியில்லைன்னு அவனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் அவளை விட்டு கொடுக்கலையாவே. அசிங்கப்படுத்திட கூடாதுங்க ரொம்ப தெளிவா இருந்தான்டா. உள்ளுக்குள்ளே புளிங்கிட்டு இருந்தான், தினம் செத்துக்கிட்டு இருந்தான்டா. என் பிள்ளை என் மடில கண்ணாண்டா அழுவான். அம்மா எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, வீட்டுல இருக்க யாருக்காவது அவன் காட்டி கொடுத்துருப்பான். நீ அவன் கூட ஒன்ன கம்பேர் பண்ணுத. அவ துரோகத்தின் உச்சிக்கே போனதுக்கு அப்புறம் தான் அவளை விட்டு விலகணும். அது தப்பே கிடையாது. ஒரு கணவனோ மனைவி நமக்கு உண்மை இல்லாம துரோகம் பண்ணிட்டாங்கன்னா பெரியதுல தப்பு இல்ல. அதுவும் சரியான காரணம் இருக்கணும். ஆதிரா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். அவன் பிரிஞ்சதுல என்னடா தப்பு இருக்கு? தேன்மொழி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். எந்த உண்மையை தெரியாம பேசின கொண்ட துண்டமாக்கிடுவேன். தேன்மொழி என்ன பிரச்சனையில இருக்கன்னு உனக்கு தெரியுமாடா? அவன் காப்பாத்துவான், அவ கூட இருப்பான். அதுல எந்த தப்பு இல்ல. இன்னொரு வாட்டி உரிமை கொண்டாடிட்டு வந்து என் கால்ல என்ன கிடக்குன்னு பார்த்தல